எங்கன்னு தானே கேட்டேன். அது ஒரு குத்தமா? மனோஜ் சொல்லுங்க ரோஹிணி. உங்க வீட்டுக்காரரையே எல்லாரும் முன்னாடியும் சொல்லணும்னு நினைச்சேன். சரி பரவாயில்ல. நான் இருக்கிற வரைக்கும் உங்களை யாருக்கிட்டே அவமானப்பட விட மாட்டேமா? இப்படி பேசுறதெல்லாம் உங்க வீட்டுக்காரர் செஞ்ச தப்பால தாங்க பேசுறாரு. ஏன் அப்படி என்ன நான் தப்பு பண்ணேன்? நீ தான் தேவையில்லாம எங்களை கூப்பிட்ட விஷயத்த சொல்லுமால. ரோஹிணி ஏதும்மா திடீர்னு இவ்ளோ பணம்? நீங்க கல்டி ஆண்டி இது எங்க அப்பா அனுப்பின பணம். வச்சு நடத்துறாரு போலப்பா. அந்த ஒரு ஜெயில் நல்லா தான் இருக்கும் போலயே. ஏய் அங்கு அப்பா கிட்ட ஆஹா இல்ல ஆண்டி, பிசினஸ்க்காகன்னு கேட்டு வாங்கினேன். பா இந்த பணத்துக்காக தானே எல்லாரும் என்ன மாறி மாறி கொடுக்குற. என் நகையை வைத்த யார் நகையை வைத்தையோ அவங்க கிட்ட பா எப்ப தப்பிக்கலான்னு இருக்காத. உடனே பெரிய அமௌண்ட்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அப்ப இவன் கடை ஆரம்பிக்க ப்ராப்ளம்ல இருக்காரு. ஆனா எனக்காக மணி அரேஞ்ச் பண்ணி கொடுத்திருக்காரு. எனக்கே கொஞ்சம் நஷ்டமாயிடுச்சு. இப்போதைக்கு இதை வாங்கிக்க சொல்லுங்கப்பா. அதான் நல்ல நோட்டு தானே. இல்ல ஒன்னெல்லாம் நம்ப முடியாது. என்னது 29 லட்சமா? டேய் 2 லட்சம் தான்டா. நாங்க கொடுத்துக்கிறோம். இப்ப உங்க பிரச்சனை முடிஞ்சிருச்சுல்ல. அவன் நினைச்சிருந்தா இப்பவே அந்த மொத்த பணத்தையும் கொடுத்திருக்க முடியும். நீயும் ஒரு நாள் தூக்கி எறியதாண்டா போறோம். உங்க அப்பா கிட்ட இருந்து நீ பணத்தை வாங்கி கொடுத்துட்டு இருக்கிற. இனிமேலாவது இவனை திரு முடிக்கல. அப்படி சாவியை நீயே வச்சுக்கோ. குடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு அப்புறம் திரும்ப ஆட்டைய போட்டாலும் போட்டுருவான். ஏ ரோகிணி கேட்டதுதான் கேட்டேன். இல்ல ஆண்டி, எங்க அப்பாவோட பேங்க் அக்கவுண்ட் ஃப்ரீஸ் ஆயிருக்குல்ல. அப்பதான் நாம இவங்க கிட்ட எல்லாம் தலை நிமிர்ந்து நிக்க முடியும். தப்புன்னு பேசிக்கிட்டே இருக்கா அவ. எல்லாம் இவனாலதான். முடிஞ்சிருச்சுங்க. பால் இருக்கு, சூடு பண்ணி தரவா? அதுல உனக்கு நகை வாங்கிட்டு வந்துருவோம். நகை வாங்க போறோமா? ஆமா மீனா, ஏதோ பார்லர்மா கொஞ்சம் ரோஷக்காரின்றனால இந்த பணமாவது கிடைச்சது. அவனா இருந்தான் வை. ஏன்? ஓ புரியுது. மேல போதும். இல்லங்க, அது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கட்டிக்கலாம். இன்னொரு கார் வாங்கி வாடகைக்கு விடலான்னு. ஆமா நான் அதை அப்போ உனக்கு நகது வேணாமா? நான் தான் அப்பவே அத்தை கிட்ட சொன்னேன் இல்லங்க. வாங்கிடலாம். ஆமாங்க, சீக்கிரமா ஒரு நல்ல காரா பார்த்து வாங்கிடலாம். ஆனா இப்ப மாமா சந்தோஷமா இல்லையே. ஏன்? என்னங்க தெரியாதவங்கிட்டே இருந்தாலும் அவகிட்ட பேசாம இருக்க மாட்டாங்க. பிரச்சனை இன்னும் பெருசாயிடுச்சு. எங்க அம்மாவும் கொஞ்சம் ஓவரா பேசிட்டாங்க. சாப்பிட்டாச்சு, தூங்க வேண்டியதானே. தெரியும் உனக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்குப்பா. இங்க ஏற்கனவே காத்து வராதுப்பா. உள்ள ஏசி இருக்குல்ல, போய் படு. மாமா இந்த காலத்து சின்ன பசங்க மாதிரி மாமா அவங்களும் நகைக்கான பணத்தை கொடுக்கறேன்னு சொல்லி. பணம் இல்லம்மா, அவ குணம்தான். இதெல்லாம் நல்லா ரைமிங்கா என் பொண்டாட்டிக்கு இருக்கிற பிரச்சனை நீ தலையிட. ஆமாப்பா, உடனே இப்படி ஒரு பேரிகேட போட்டுரு. என்ன என்னால யாரும் வெளியில தூங்க வேண்டாம். எனக்கு ரூம்குள்ள ரொம்ப என்னால யாரும் கஷ்டப்பட வேண்டாம். குட் மார்னிங் ஸ்ருதி. என்ன இன்னைக்கு சீக்கிரமா எழுந்துட்டீங்களா? ஆமா. ரவி காஃபி எடுத்துக்கோங்க. மீனா ஆண்டிக்கு கொடுத்தீங்களா? அங்கிள் வேற பேசுறது இல்ல. அதுக்கு அவங்க ஏன் மீனா மேல கோவமா இருக்கு? அவன் மேலதான் கோவப்படணும். ஏ அவரால தானே அவரை பிசினஸ்ல கொஞ்சம் ஏமாத்திட்டாங்க. அது அவரோட ஃபூலிஷாரா? என்னங்க எல்லாரும் மனோஜ குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? உண்மையை தானங்க. எல்லாம் பத்தாதா? மாமாவும் அத்தையும் பேசிக்காம இருக்காங்க நமக்குள்ளேயும். சரி, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஏங்க நம்ம தான் அவங்களுக்குள்ள எல்லாம் கேட்டதே இல்ல. சரிதான், ஆண்டி நேத்துல இருந்து சரியா சாப்பிட கூட இல்ல. நம்ம 3 பேரும் அத்தை கிட்ட போய் மாமா கிட்ட பேச சொல்லலாமா? என்ன 3 பேர் சேர்ந்து வந்திருக்கீங்க? அதான் தெரியுதே என்ன விஷயம். வேலையெல்லாம் விட்டுட்டா அதான் ரோகிணி 2 லட்சம் கொடுத்துட்டாளே, அத சொல்லலையா அவ? வந்திருக்கோம். ஆண்டி நீங்க கொஞ்சம் பேச. என் முகத்தையே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டு போறாரு? அவ எது நினைச்சிங்க வந்தாலும் அது நடந்துகிட்டு இருக்கு. அத்தை ஆண்டி இதெல்லாம் ரொம்ப தப்பு. மீனா என்ன பண்ணாங்க? அது ஒண்ணுதாமா. இவங்க நகையை நீங்க எப்படி தொடலாம்? நீங்க அது தப்பு தானே. வேண்டிய விஷயம். ஆமா அத்தை, நீங்க போய் மாமா கிட்ட பேசினாலே அவர் உங்ககிட்ட
நான் எதுவுமே சொல்லல. நானா தான் ஆண்டி சொல்றேன். சேர்ந்துதான் மீனா கிட்ட சாரி கேட்கணும். அதுக்குதான் உன்னை நைஸ் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்திருக்கா. அத்தை எது வந்தேன்? நீங்க சாரி கேட்டா இந்த ப்ராப்ளமே சால்வ் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அப்ப அது தப்பு தானே? சாரி சொன்னாதான் என்ன? வேண்டாம். என்னடி கருணை பிச்சை போடுறியா? நிஜமா அப்பாவி வேஷம் போடாத. விடுங்க மீனா. நீங்க சாரி கேட்டா அங்கிள் பேசுவாரு. நல்லா திங்க் பண்ணி ஒரு டிசிஷன் எடுங்க. ஸ்ருதி பொண்ணு எப்படி எல்லாம் பேசிட்டு போறான்னு எல்லாம் இந்த பூக்கட்டுற சொல்லி கொடு. நீங்க யார்கிட்டயும் மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம். ஆனா அங்கிள் கிட்ட மட்டும்